என்னோட ஹேர் நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் என்னோட ஹேரில் நல்லா பேபி ஹேர்ஸ் க்ரோ ஆகிறதுக்கும் நான் இந்த ஹேர் பேக் வந்து கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் போட்டுருவேன். நீங்கள் என்ன மாதிரி ஹேர் பேக் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்வலாக இந்த ஹேர் பேக்கு யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு நைட் சோக் பண்ணிவிடுவேன். செம்பருத்தி பூ, இலை, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு, வெந்தயம், அதுக்கப்புறமா ஃப்ளாக் சீட்ஸ், இது எல்லாத்தையும் ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு அந்த சோக் பண்ண வாட்டரோடு சேர்த்து ஜாரில் அரைச்சிருவேன். ஸோ இதை வந்து அரைச்சிட்டு டேரெக்டாக ஹேரில் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஹேர் பேக் மந்த்லி ஒன்ஸ் போட்டால் போதும். பட் ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் பச்சைப்பயிறு, ஃப்ளாக் சீட்ஸ், இது எல்லாமே வந்து இன்டேக்காக அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் உங்கள் டயட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஹேர் க்ரோத்துக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் கறி லீவ்ஸ் ஓரலாக சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா கறி லீவ்ஸ் வாட்டராக கூட நீங்கள் குடிக்கலாம். ஸோ இதை வந்து நான் கண்டினியூஸாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஃபஸ்ட்டு டீடாங்கிள் பண்ணிவிட்டேன் ஹேரை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்ட்டிஷன் எடுத்து அப்ளை பண்ணிவிடுவேன். அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன கொண்டை போட்டுட்டு, இது வந்து ஹெட் கவர். ஸோ ஹெட் கவர் வந்து போட்டு நார்மலாக நீங்கள் எதாவது சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா இது கிடைக்கும். அப்படியே ஒரு 1 hour விட்டுருங்க. நீங்கள் ரொம்ப கோல்ட் பாடியாக இருந்ததுன்னா 1/2 hour போதும். அதுக்கப்புறம் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் சில்கியாக இருக்கும். ஹேர் ரொம்ப நரிஷ்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து இதை மந்த்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணேன். ரொம்ப ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ண மாட்டேன். கம்மா ஃபாலோ பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள்.